ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சண்டே சமையல் தான். சண்டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு அவர் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வர போயிட்டார். சமையலுக்கு தேவையான எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததும் அப்படியே குழம்பு வச்சு அவர் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு வீட்டில் பயங்கர வேலை இருக்குது. அந்த வேலை எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சாகவே வீட்டை வந்துட்டு ஒரு கெத்தி பண்ணி வச்சுருக்கான் அப்படியே. ஸோ வந்துட்டு எப்படிலாம் நான் இந்த சண்டே ஃபுல்லாக நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே காலைல எழுந்ததுமே வந்துட்டு சாப்பாடுக்கு தண்ணி வச்சுட்டு அரிசி ஊற போட்டுருவேன். அரிசி ஊற போட்டதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிச்சுட்டு டீ குடித்ததுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலுமே செய்யவே தோணும். ஸோ டீ குடித்ததுக்கப்புறம் உடனே நான் வந்துட்டு சாப்பாடை வடிச்சிட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டார். இறால் கேட்டேன். அப்போ கெண்டையை வந்துட்டு வறுத்துக்கலாம். ஜிலேபி சென்டரில் இறாலா? இது எவ்வளோ? இஞ்சி 50, தக்காளி 2 கிலோ 50, வரமிளகா 20, பூண்டு 1/4 கிலோ 100, இது 30 ரூபா. புளி எவ்வளோ? நான் சொல்லி நினச்சினே இருந்தேங்க. ஆக்சுவலி என்னென்னா, நான் புளி வாங்கிட்டு வர சொல்லவே இல்லை. இவர் ஃபோனை எடுத்துகிட்டு போனாரா என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால் நினச்சிட்டே இருந்தேன் புளி வாங்க வர மாட்டாருன்ட்டு. பட் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அவர் மீன் ஃபிஷ் க்ளீன் பண்ணிட்டுறதுக்குள்ளாடி நான் இங்கே வந்துட்டு குழம்புக்கு கூட்டாட்டிட்டேன். அண்ட் வந்துட்டு குழம்பு மசாலாவும் அரைச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஆறுறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மீன் வந்துட்டு வறுக்கிறதுக்கு வந்துட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வதக்கி ஆற வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு நான் மீன் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு வறுக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே வாங்கிட்டு வந்தால் அந்த ஜிலேபி மீன் வந்துட்டு கெண்டை மீனை வந்துட்டு நாங்கள் வறுக்கிறதுக்கு ரெடி எடுத்துக்கிட்டோம். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தது வந்துட்டு நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த வறுத்த மசாலாவை வந்துட்டு பொடி பண்ண போகிறேன். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். பட் மிக்சியில் அரைக்கிறது வரை இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கூட்டு வந்துட்டு நம்ம இந்த உரல்லே வந்துட்டு இடித்து வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கான டைம் இப்போ நம்மகிட்ட இல்லை. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. கேப்பில் வந்துட்டு மீனும் பொரிச்சதெல்லாம் மீன் போட்டேன். உடனே வந்துட்டு மகிழனும் எழுந்து வந்துட்டாப்புல. அண்ணது பாது ஹாட்டு அது கை வைக்கக்கூடாது தானே? நோ தானே? என்னது இது? ஹாட்டு அம்மாக்கு முட்டா, அம்மாக்கு முட்டாடி, அம்மாக்கு முட்டா, அம்மாவுக்கு 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 முட்டா கொடுத்தா கொடுக்க மாட்டியா? அம்மாவுக்கு முட்டா கொடுத்து அப்படியே மகிழனே ஒரு கையில் வச்சுட்டு குழம்பும் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எண்ணெய், வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் வெந்தயம்லாம் போட்டு வதக்கி கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கூட்டையும் ஊற்றணும் அப்படின்னா குழம்பு இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் புளி ஊற்றலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே இதிலே ஆட் பண்ணிவிட்டு ஸோ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எவ்வளோ பில்லு சொல்லு சொல்லு. என்னென்ன வாங்கினேன் சொல்லுங்க. என்னென்னங்க வாங்கினேன்? அமௌண்ட்டோட சொல்லுங்க. ஏங்க இப்போ நீ தானே கேட்ட, உனக்கு இப்போ நான் கொடுக்கணும் தானே காசு. அப்போ நீ காசு எவ்வளோ பில்லு என்னென்னு சொல்லு. ஓ ஷட் யுவர் மவுத். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். ஸோ இந்த மீன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜிலேபி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்க அந்த காஸ்ட்லியான மீன் வாங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இந்த மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இறக்கி வச்சு எவ்வளோ அழகாக எஸ் கைஸ், அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஸோ மகிழனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி
அவனையுமே ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அப்படியே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நேரம் காலையில் எழுந்து இந்த வேலை செய்கிறதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணணும். Alright, Shamogi. அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரலான்னு பார்த்தா எங்கே உட்கார விடுறாங்க. அடுத்து வந்துட்டு பழவண்டி வந்துடுச்சு. ஸோ மகிழனுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக பழம் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் போயிட்டு அந்த பழவண்டியில் வந்துட்டு பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன பழம் வாங்கினேன்னா வாழைப்பழம் வாங்கினேன், ஆப்பிள் அண்ட் மாதுளை வாங்கினேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஓப்பனாக ஸ்டோர் பண்ணி வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் கெடுறது எப்படி இருக்குது, பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு மீன் வறுவல் போட்டிருக்கேன். ஸோ அது வறுத்ததுக்கப்புறம் தம்பிக்கு இன்னும் ரசம் வைக்கணும். தம்பிக்கு ரசம் வச்சுட்டு அவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரசம் சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு ஒரு ஃபிஷ் இருக்குது அதையும் அவனுக்கு பெப்பர் போட்டு வறுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஈவினிங்காக வந்துட்டு வெளியில் போகணுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ ஈவினிங்காக வந்து அதுக்கு ரெடி ஆகணும் நான். ஸோ அது வந்துட்டு ஒரு 6 மணி போல் அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் போகணும். ஸோ அது ஒரு 6 மணிக்கு மேலே ரெடியான போதும். ஸோ என்னோடய சண்டே இன்னைக்கு டே ஃபுல்லாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.